IS இயக்கத்தினர் ரமாதி நகரை கைப்பற்றியதைத் தொடர்ந்து 25,000க்கும் மேற்பட்ட ஈராக்கியர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பாக்தாத்தை நோக்கி செல்லும் அவர்களில் பலர் முசையாபாத் நகருக்கு செல்வதற்காக காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஈராக் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளை ஒன்றிணைத்து தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் IS இயக்கத்தினர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பல்வேறு இடங்களில் தொடர் தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இதனால் இரு நாடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு தேடி பிற இடங்களுக்கு தப்பியோடிவிட்டனர். இராணுவத்தின் தாக்குதலை முறியடித்த IS இயக்கத்தினர் கடந்த வார இறுதியில் ரமாதி நகரை கைப்பற்றினர். இதனால் அந்நகரில் இருந்து 25,000க்கும் மேற்பட்டோர் வெளியேறினர். இவர்கள் அனைவரும் உடனடியாக பிற நகரங்களுக்கு செல்வதில் பல்வேறு பாதுகாப்பு காரணங்கள் தடையாக உள்ளன. பாக்தாத், கெர்பாலா மற்றும் நஜாஃப் நகருக்குள் நுழைய அதிகாரிகள் எங்களை அனுமதிக்கவில்லை. நாங்கள் அங்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை எனில் திரும்பச் செல்லவாவது அனுமதிக்க வேண்டும். அதையும் செய்ய மறுக்கிறார்கள். ரமாதியிலிருந்து வெளியேறும் பொதுமக்களுடன் சேர்ந்து தீவிரவாதிகளும் பிற நகரங்களுக்குள் நுழையும் ஆபத்துகள் இருப்பதால் முழுமையான சோதனைக்கு பின்னரே முசையாபாத்துக்குள் அனுமதிக்க முடியும் என்று இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சொந்த ஊரிலிருந்து தீவிரவாதிகளால் விரட்டப்பட்டு உள்நாட்டிலேயே பிற நகரங்களுக்கும் உடனடியாக செல்ல முடியாத நிலையில் அவர்கள் தவித்து வருகின்றனர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.